வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் நாம் எம் அசீம் முகமது, எம் கவிதா பாரதி. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் தலைப்புச் செய்திகள். IMF மற்றும் சீன அபிவிருத்தி வங்கி ஆகியன இலங்கையின் அந்நிய செலாவணியை வலுப்படுத்த கரம் கொடுத்தன. ரூபா தொடர்பில் அச்சம் கொள்ள வேண்டாம், அந்நிய செலாவணியை பயன்படுத்துங்கள், ராஜாங்க அமைச்சர் கப்ரால் கோரிக்கை. ஆசிரியர் பிரச்சினைக்கு அமைச்சரவை குழு தீர்வு, அமைச்சரவையும் அனுமதி. தீர்வுக்கு ஸ்டான்லின் எதிர்ப்பு தெரிவிக்கையில் பட்டதாரிகள் ஆசிரியர் சங்கம் ஆதரவு. அத்தியாவசிய உணவுப் பொருள் விநியோக சட்ட விதிகளை சவாலுக்குட்படுத்த முடியாது, சட்ட வல்லுநர்கள் தெரிவிப்பு. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டால் வயிற்றில் உள்ள குழந்தைக்கு பாதிப்பு. செலவுகளை குறைத்து நிதி கட்டுப்பாட்டை பேணுமாறு அமைச்சர் பெசில் அரச நிறுவனங்களுக்கு ஆலோசனை. இறுதி அமெரிக்க துருப்பும் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேற துப்பாக்கி வேட்டுக்களை தீர்த்து தலிபான்கள் கொண்டாட்டம். சர்வதேச நாணய நிதியம் மற்றும் சீன அபிவிருத்தி வங்கி ஊடாக இலங்கைக்கு 1080 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அந்நிய செலாவணி இருப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்நிதி வழங்கப்படுகிறது. இலங்கைக்கு கிடைத்துள்ள இந்த நிதி தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் எமது செய்தி பிரிவுக்கு தெளிவுபடுத்தினார். சர்வதேச நாணய நிதியம் 787 மில்லியன் அமெரிக்க டாலர்களை மத்திய வங்கிக்கு வழங்கியுள்ளது. அதேபோல் சீன அபிவிருத்தி வங்கி மேலும் 350 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியினை வழங்கியுள்ளதோடு பங்களாதேசிடமிருந்து 150 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியும் வங்கிக்கு கிடைத்துள்ளது. அதனூடாக ரூபாவின் பெறுமதியை நிலையாக பேணக்கூடியதாக இருக்கும். சிலர் ரூபாவின் பெறுமதியை வீழ்ச்சியடை செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பது எமக்கு தெரிய வந்துள்ளது. ரூபாவின் பெறுமதி குறைவதற்கு எந்த காரணமும் கிடையாது. எதிர்காலத்தில் தேவையான அந்நிய செலாவணி, வர்த்தக சந்தையின் பணப்புழக்கம் மற்றும் நிலைபெறு தன்மை ஆகியவற்றை பேணுவதற்கு வாய்ப்பு கிடைப்பதாக ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இலங்கையின் பொருளாதாரத்தை நிலைபெறாக பேணுவதற்கு பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என அவர் கோரிக்கையை விடுத்தார். ஏற்றுமதியாளர்கள் தமக்கு கிடைத்துள்ள பணத்தை மிக விரைவில் ரூபாவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதேபோல் இறக்குமதியாளர்கள் அவசரப்பட்டு இறக்குமதியை அதிகரிக்காமல் தேவையான நேரத்தில் மாத்திரம் இறக்குமதியை மேற்கொள்ளுமாறு கோரிக்கையை விடுக்கின்றோம். அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாட்டுக்கு அடுத்த வரவு செலவு திட்டத்தில் பல கட்டங்களின் கீழ் தீர்வு வழங்கும் வரை எதிர்வரும் 2 மாதங்களுக்கு 5000 ரூபாய் விசேட கொடுப்பனவு வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. எவ்வாறெனினும் சில ஆசிரியர் சங்கங்கள் இத்தீர்மானத்திற்கு எதிர்ப்பு வெளியிடும் அதேவேளை சில ஆசிரியர் சங்கங்கள் இதனை வரவேற்றுள்ளன. அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாடு தொடர்பில் கண்டறிவதற்கு 4 பேர் அடங்கிய அமைச்சரவை உபக்குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இக்குழு அதிபர் ஆசிரியர் ஆலோசனை தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த 30 பிரதிநிதிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி அது தொடர்பான அறிக்கையை நேற்றைய தினம் அமைச்சரவையில் சமர்ப்பித்தது. அவர்களின் பரிந்துரைக்கு அமைச்சரவையில் அனுமதி கிடைத்துள்ளதோடு எதிர்வரும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதத்திற்கு அதிபர் மற்றும் ஆசிரியர்களுக்கு 5000 ரூபாய் விசேட கொடுப்பனவை வழங்கவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியது. அமைச்சரவை உபக்குழு இப்பிரச்சினையை தீர்ப்பதற்காக முன்வைத்துள்ள பரிந்துரை 2022 ஆண்டு வரவு செலவு திட்டத்தினூடாக கட்டம் கட்டமாக நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஆசிரியர் சேவை, ஆசிரியர் ஆலோசகர் சேவை, அதிபர் சேவை ஆகியவற்றை மூடிய சேவையாக அறிவித்து எதிர்வரும் நவம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னர் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட உள்ளது. அமைச்சரவை உபக்குழு முன்வைத்துள்ள ஏனைய யோசனைகள் மாகாண சபைகள் மற்றும் ஏனைய தகுந்த அதிகாரிகளோடு இணைந்து கல்வி அமைச்சூடாக 6 மாத காலப்பகுதிக்குள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பாடசாலையிலும் எமது பிள்ளைகளின் எதிர்கால கல்வி நடவடிக்கைகள் குறித்து கல்வியை வழங்கும் ஆசிரியர்கள் தமது பணிகளை உரிய முறையில் ஆற்றுவார்கள் என நம்புகின்றோம். முன்மொழியப்பட்ட யோசனைகள் எதிர்வரும் 4 ஆண்டு கால பகுதியில் கட்டம் கட்டமாக அமுல்படுத்த எண்ணியுள்ளோம். அது தொடர்பில் அமைச்சரவையும் தெளிவான நிலைப்பாட்டில் உள்ளது. எவ்வாறெனினும் அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாடு தொடர்பில் வழங்கப்பட்டுள்ள இத்தீர்வுக்கு இணங்க முடியாதென இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவிக்கின்றது. அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாட்டை தீர்ப்பதற்கு முன்வைத்துள்ள யோசனையை நாம் நிராகரிக்கின்றோம். அமைச்சரவை உபகுழு பரிந்துரைக்கின்ற 2018ஆம் ஆண்டு சம்பள யோசனையை நடைமுறைப்படுத்த வேண்டுமாயின் சுபோதினி குழு அறிக்கையின் ஒரு பகுதியாகவே அதனை முன்னெடுக்க வேண்டும். எமது எந்தவொரு கோரிக்கையையும் இந்த அமைச்சரவை உபகுழு கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. இந்த 51
நாட்களாக நாம் அர்ப்பணிப்புடன் முன்னெடுத்த இந்த தொழிற்சங்க போராட்டத்திற்கு மத்தியிலும் அரசாங்கம் இதனை கணக்கில் எடுக்காது செயற்பட்டால் எமது போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க நாம் தயார். இலங்கை தொழிற்துறையாளர்கள் அதிபர்களின் சங்கத்தின் தலைவர் சுகீஸ்வர விமலரத்ன அமைச்சரவையின் தீர்மானம் தொடர்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இந்த சம்பள யோசனை சுபோதினி குழுவின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என நாம் கூறினோம். அதேபோல் இதனை கட்டம் கட்டமாக வழங்காமல் ஒரே தடவையில் வழங்குமாறு நாம் கோரிக்கை விடுத்தோம். அதன் காரணம் அதிபர் சேவையின் 3வது நிலையில் உள்ளவர்களுக்கு 6000 ரூபாய் மாத்திரமே அதிகரிக்கும். அதனால் கட்டம் கட்டமாக அதிகரிக்கும் போது இந்த சம்பள முரண்பாட்டு தீர்வுக்கு எவ்வித அர்த்தமும் இல்லாமல் போகும். 2018ஆம் ஆண்டு சம்பள பிரச்சினை யோசனை ஊடான சம்பள அளவை ஒரே தடவையில் வழங்குமாறு நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். இதேவேளை அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாட்டை தீர்ப்பது தொடர்பில் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ள தற்காலிக தீர்வுக்கு தமது நன்றியை தெரிவிப்பதாக அகில இலங்கை பட்டதாரிகள் ஆசிரியர் சங்கம் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. சம்பள முரண்பாட்டுக்கு அடுத்த வரவு செலவு திட்டத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு வழங்கப்படும் வரை 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்குவதற்கு எடுத்த தீர்மானத்தை வரவேற்பதாக குறித்த சங்கம் தெரிவித்துள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருள் விநியோகம் தொடர்பாக அவசர சட்ட விதிகளை சவாலுக்குட்படுத்த முடியாதென சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். சீனி, அரிசி, நெல் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை பதுக்குதல், அதிக விலையின் கீழ் விற்பனை செய்தல் ஆகியவற்றை தடுப்பதற்கு ஜனாதிபதி நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் அவசர சட்ட விதிகளை அறிவித்துள்ளார். இதேவேளை நாளை முதல் சிவப்பு சீனி 1 கிலோகிராமை 130 ரூபாவுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகிய வண்ண தெரிவித்தார். பொதுமக்கள் பாதுகாப்பு சட்ட மூலத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிப்பது தொடர்பாக குறித்த சட்டத்திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் நெல், அரிசி, சீனி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பதுக்கி வைத்தல், அதிக விலையில் நுகர்வோருக்கு வழங்குவதன் மூலம் மக்களை அசௌகரியத்திற்குள்ளாக்கும் வியாபாரிகளின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் இச்சட்டம் அமுலுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அரசாங்கத்தின் உத்தரவாத விலை அல்லது சுங்கப்பிரிவினால் இறக்குமதி செய்யப்பட்ட விலையை அடிப்படையாக கொண்டு நெல், அரிசி, சீனி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை மொத்த அடிப்படையில் கொள்வனவு செய்து பொதுமக்களுக்கு நியாயமான விலையில் வழங்குவதற்கு குறித்த அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அரச வங்கிகள் ஊடாக மொத்த கொள்வனவுக்காக வழங்கப்பட்டுள்ள கடன்களை பெற்றுக் கொண்டவர்களிடமிருந்து அவற்றை மீள பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் இச்செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும். ஜனாதிபதி அறிவித்து இந்த அவசர சட்ட திட்டங்கள் தொடர்பில் நாம் மேலதிகமாக தேடி அறிந்தோம். மக்களின் நலனுக்காக அவசர சட்டங்களை விதித்து செயற்பாடுகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வர்த்தமானி அறிவித்தல் ஊடாகவே இதனை முன்னெடுக்க முடியும். இந்த வர்த்தமானி அறிவித்தல் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இது நடைமுறைக்கு வந்த நாளில் இருந்து 10 நாட்களுக்குள் பாராளுமன்றத்தை கூட்டி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினால் அது ஒரு மாத காலத்திற்கு அமுலில் இருக்கும். மீண்டும் ஒரு முறை அதனை நீடிக்க வேண்டுமெனில் அந்த ஒரு மாத காலம் நிறைவடைவதற்கு முன்னர் மீண்டும் ஒரு முறை பாராளுமன்றத்தை கூட்டி அதற்கு அங்கீகாரம் பெற வேண்டும். இந்த சட்டம் மூலத்தை இக்கால பகுதியில் சவாலுக்குட்படுத்த இவருக்கு முடியாது. இது அத்தியாவசிய பிரதான சட்டமாகும். இதனூடாக மக்களுக்கு நிவாரணம் வழங்க அத்தியாவசிய ஆணையாளரின் அதிகாரத்தின் கீழ் சாதாரண சட்டத்திற்கு மேலாக இந்த சட்டம் அமுலாக்கும். இதேவேளை இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் சீனிக்கு விதிக்கப்பட்டிருந்த வரியை குறைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானம் எடுத்துள்ள பின்னணியில் சில இறக்குமதியாளர்கள் அதிக அளவு சீனியினை இறக்குமதி செய்து அதனை பதுக்கி வைத்து இந்த நிவாரணத்தை முறைகேடாக பயன்படுத்தியுள்ளனர். இதனால் சீனி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதோடு சீனியின் விலையும் அதிகரித்துள்ளது. அரசாங்கம் சத்தோச மற்றும் கூட்டுறவு சங்கம் ஊடாக இறக்குமதி செயற்பாட்டில் கவனம் செலுத்த தீர்மானித்துள்ளது. அதுதான் நிரந்தர தீர்வாக அமையும். தனியார் பிரிவினர் தங்களுக்குள் போட்டித்தன்மை ஏற்படுத்திக் கொண்டு இதனை முன்னெடுக்கின்றனர். எனவே இதில் அரசாங்கம் நிச்சயம் தலையிடும். அதேபோல் சத்தோச மற்றும் கூட்டுறவு சங்கம் ஊடாக சீனி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வது குறித்தும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இதேவேளை நாட்டின் சகல பொருளாதார மத்திய நிலையங்களும் நாளையும் நாளை மறுதினமும் மொத்த வர்த்தகத்திற்காக மாத்திரம் அதிகாலை 4 மணி முதல் திறக்கப்பட்டிருக்கும்.
கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டால் அதன் பாதிப்பினால் வயிற்றில் இருக்கும் சிசுவுக்கும் ஏற்படும் நோய் நிலைமைகள் தொடர்பில் நாட்டின் பல பகுதிகளிலிருந்து தகவல் கிடைத்துள்ளதாக வைத்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இலங்கையில் ஒரு நாளில் அதிக தடுப்பூசி தொகையாக 5,71,589 தடுப்பூசிகள் நேற்று செலுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை ஆக்சிஜனின்றி எந்த ஒரு நோயாளரும் உயிரிழப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை என அமைச்சர் கேலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். இதனிடையே நாட்டில் இன்றைய தினம் மேலும் 2,340 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 4,36,081 பேராகும். அதேபோன்று 52,934 பேர் வைத்தியசாலைகள் மற்றும் இடைத்தங்கள் சிகிச்சை மத்திய நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 3,74,156 பேர் இதுவரை சிகிச்சை பெற்று வெளியேறியுள்ளனர். நேற்றைய தினம் அதிகூடிய மரண எண்ணிக்கையாக 216 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். அதன் அடிப்படையில் 8,991 பேர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றுக்குள்ளான தாய்மார்களிடமிருந்து புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு வைரஸானது பிறப்பின் போதும் தாய்ப்பால் குடிக்கும் போதும் தொற்றுவதாக ரிச்வே சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு பொறுப்பான வைத்திய நிபுணர் நளின் கித்துல்வெத்த தெரிவிக்கின்றார். புதிதாக பிறந்த குழந்தைக்கு பிறந்த உடனேயே இந்த நோய் தொற்று ஏற்படலாம். அதனை நாம் மிஸ் என் என அடையாளப்படுத்துகின்றோம். இது மிகவும் மோசமான நிலையாகும். தாய்க்கு கொரோனா தொற்று ஏற்பட்டால் தாயின் உடம்பிற்குள் ஏற்படும் வைரஸ் பாதிப்பு பிள்ளைக்கும் செல்லும். தாயின் நோய் வைரஸ் பிள்ளைக்கு சென்று பிள்ளையின் உடல் உறுப்புகளுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும். தற்போது கர்ப்பிணி தாய்மாருக்கு நாம் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளோம். அதனால் கட்டாயம் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுங்கள். அவ்வாறு தடுப்பூசி ஏற்றிக் கொண்டால் பிறக்கும் உங்கள் குழந்தையையும் அது பாதுகாக்கும். වැදගත් ඔබට හිමි එන්නත වහාම ලබා ගන්න. මොකද එහෙම එන්නත ලබා ගත්තොත් මේ රෝගී තත්ත්වයෙන් ඔබේ අලුත් උපන් දරුවාවත් බේරා ගැනීමේ හැකියාවක් තියෙනවා. இதேவேளை இலங்கை ஜெர்மன் தொழில்நுட்ப மற்றும் வணிக பிரிவு பிரதிநிதிகளுடனான ஜூம் தொழில்நுட்ப கலந்துரையாடலில் அமைச்சர் கஹலிய ரம்புக்வெல்ல கலந்து கொண்டார். இங்கு கருத்து வெளியிட்ட அவர் ஆக்சிஜன் இன்றி எந்தவொரு நோயாளரும் உயிரிழப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை என தெரிவித்தார். நாளாந்த ஆக்சிஜன் தேவை அதிகரித்துள்ளதோடு தேவையான ஆக்சிஜனை பெற்றுக்கொள்வது குறித்து முதற்கட்ட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் இங்கு தெரிவித்தார். இதேவேளை 21 தேசிய மூலிகைகளை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட விசேட முகக்கவச தொகை இன்று சுயாதீன தொலைக்காட்சி செய்தி பிரிவுக்கு வழங்கப்பட்டது. இந்த முகக்கவசத்தை தயாரித்த ஹெர்பல் ஹெல இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் பிரதானி சமன் ஹெட்டியாராச்சி சுயாதீன தொலைக்காட்சியின் செய்தி மற்றும் நடப்பு விவகார பிரிவு பிரதி பொது முகாமையாளர் சுதர்மன் ரதலியகுடவை சந்தித்து முகக்கவசத்தை வழங்கினார். இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் அதிகரித்து வரும் கொரோனா மரணங்களினால் தகன செயற்பாடுகள் தாமதமடைந்துள்ளமை தொடர்பில் இன்று மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஸ்டான்லி டிமெல் தலைமையில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. அதற்கமைய மன்னார் மாவட்டத்தில் உடனடியாக மின் தகன நிலையம் ஒன்றை அமைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. இதற்கு அனைவரது ஒத்துழைப்பும் அவசியம் என மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை COVID-19 நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வேலை திட்டத்தின் கீழ் இலங்கையில் ஒரு நாளில் அதிகூடிய தடுப்பூசி நேற்றைய தினம் செலுத்தப்பட்டுள்ளது. 5,71,581 தடுப்பூசிகள் நேற்று செலுத்தப்பட்டன. இதில் 5,36,438 சைனோஃபார்ம் தடுப்பூசியும் 12,604 அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசியும் 20,873 மொடர்னா தடுப்பூசியும் 1,674 ஃபைசர் தடுப்பூசியும் அடங்குவதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்னை ஜெயசுமன தெரிவித்தார். நேற்றைய தினம் வரை நாட்டின் மாவட்ட அடிப்படையில் தடுப்பூசி செலுத்தப்பட்ட விகிதாசாரத்தின்படி கொழும்பு மாவட்டத்தில் 2 டோஸ் தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்ட விகிதாசாரம் 102.67 வீதமாகும். களுத்துறை மாவட்டத்தில் 77.38 வீதமும் கம்பகா மாவட்டத்தில் 76.70 வீதமும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை ஒரு டோஸ் தடுப்பூசி எனும் செலுத்திக் கொண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,24,23,579 ஆகும். 77,03,411 பேர் 2 டோஸ் தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொண்டுள்ளனர். இதேவேளை இன்றைய தினமும் ஒரு தொகை ரஷ்ய தயாரிப்பான ஸ்புட்னிக் தடுப்பூசி நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. அவை தொற்று நோய் ஆய்வு பிரிவின் மத்திய தடுப்பூசி களஞ்சிய சாலையின் விசேட அதிகுளிரூட்டியில் களஞ்சியப்படுத்தப்பட்டது. இதேவேளை இன்றைய தினம் நாடு முழுவதும் சுகாதார பிரிவினர் மற்றும் ராணுவத்தின் ஒத்துழைப்பில் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அதற்கமைய கொழும்பு சுகததாச உள்ளக விளையாட்டு அரங்கில் சைனோஃபார்ம் தடுப்பூசியின் 2வது டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இலங்கை போலீசாரின் தலையீட்டில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. வேரஹெர இலங்கை ராணுவத்தின் 1வது வைத்திய படைப்பிரிவு வளாகத்தில் இன்றைய தினமும் சைனோஃபார்ம் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது.
மட்டக்களப்பு மண்முனைப்பற்ற சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட ஆரியம்பதி சிவமண் வித்தியாலயத்தில் 30 வயதிற்கு மேற்பட்டோருக்கு 2ஆம் கட்ட தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று இடம்பெற்றது. இங்கு சுமார் 400க்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டது. கல்முனை கார்மேல் ஃபட்டிமா கல்லூரியில் 30 வயதிற்கு மேற்பட்டோருக்கு 2ஆம் கட்ட கோவிட் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு இங்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டது. சம்மாந்துறையில் இன்று உள்ளூராட்சி உறுப்பினர்கள், உத்தியோகத்தர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், ஊழியர்கள், தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை உத்தியோகத்தர்கள், மின்சார சபை உத்தியோகத்தர்கள், சடையந்தலாவ விவசாய பண்ணை ஊழியர்கள், சட்டத்தரணிகள் ஆகியோருக்கு 2வது டோஸ் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை பிரதேச சபை தடுப்பூசி மையத்தில் இடம்பெற்றது. யாழ் மாவட்டத்தில் J61, J66, J68, J71, J72 ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளில் வசிக்கும் 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கும் 30 வயதிற்கு மேற்பட்டோருக்கும் சைனோபார்ம் தடுப்பூசியின் 2வது டோஸ் ஏற்றும் நடவடிக்கை இன்று யாழ் செயின்ட் ஜோன் கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்டது. கிண்ணியா, ஆலங்கேணி, ஈச்சன் தீவு, ஃபைசல் நகர், மஹ்ரூப் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்களுக்கு கோவிட்-19 2வது டோஸ் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்றைய தினம் ஹல் ஹிர்ஃபான் வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. 30 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு இங்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டது. கொட்டக்கலை பாமஸ்டன் பகுதியில் இன்று முன்னெடுக்கப்படவிருந்த தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் சுகாதார விதிமுறைகளை மீறி இடம்பெற்ற பூஜ்ய நிகழ்வுகளில் கலந்து கொண்டவர்கள் மற்றும் பூப்புனித நீராட்டு விழாவில் கலந்து கொண்டவர்கள் 42 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. அதனால் இங்கு 14 தொடர் குடியிருப்புகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையிலேயே PCR பரிசோதனை நிறைவடையும் வரை இங்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. பொகவந்தலாவ கிராம சேவகர் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் 30 மற்றும் 60 வயதிற்கு மேற்பட்ட 2420 பேருக்கு இன்றைய தினம் சைனோபார்ம் தடுப்பூசியின் 2வது டோஸ் செலுத்தப்பட்டது. ஹட்டன் குடாவோயா கிராம சேவகர் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் வாழும் 30 வயதிற்கு மேற்பட்ட 1500 பேருக்கு 2வது டோஸ் சைனோபார்ம் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்றைய தினம் வெப்ஸ்டர் சர்வதேச பாடசாலையில் இடம்பெற்றது. கெப்பத்திகொல்லாவ பகுதியில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் 30 வயதிற்கு மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசியின் 2வது டோஸ் ஏற்றும் நடவடிக்கை இன்று கெப்பத்திகொல்லாவ சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் முன்னெடுக்கப்பட்டது. சகல அமைச்சுக்கள் மற்றும் அரசு நிறுவனங்களின் மேலதிக செலவை குறைத்து கடும் நிதி கட்டுப்பாடுகளை முன்னெடுக்குமாறு நிதி அமைச்சர் பெசில் ராஜபக்ச அறிவுறுத்தியுள்ளார். நேற்றைய தினம் அவர் அமைச்சரவையில் இந்த விடயத்தை தெரிவித்ததாக அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்தார். கடும் நிதி கட்டுப்பாடுகளை கடைபிடிக்குமாறு நிதி அமைச்சர் பெசில் ராஜபக்ச அமைச்சரவை கூட்டத்தில் அறிவுறுத்தினார். கடந்த வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டு தற்போது வரை ஆரம்பிக்கப்படாதுள்ள வேலை திட்டங்களை இந்த வருடத்தில் நிதி பிரச்சினையினால் முன்னெடுக்க முடியாத நிலை காணப்பட்டால் அது தொடர்பில் மீண்டும் ஒரு முறை ஆராய்ந்து தீர்மானம் எடுக்குமாறு இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. அதேபோல் அத்தியாவசியமற்ற ஆட்சேர்ப்புகளை நிறுத்துமாறும் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ச அறிவுறுத்தியுள்ளார். அதேபோல் அமைச்சர்களின் ஊழியர்கள், திணைக்களங்கள் உள்ளிட்ட நிறுவனங்களில் தற்போது தேவையற்ற கொடுப்பனவுகள் வழங்கப்படுமாயின், உதாரணமாக இந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்ட கால பகுதியில் எரிபொருள் கொடுப்பனவு ஆகியன வழங்கப்படுமாயின் அவைகள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. இதற்கு முன்னர் 3 சந்தர்ப்பங்களில் 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்குவதற்கு 80 மில்லியன் ரூபாவுக்கு அதிக நிதி செலவிடப்பட்டது. தற்போது இக்கால பகுதியில் எந்த ஒரு விடயத்தையும் செய்ய முடியாது இருக்கின்ற நாளாந்த வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு நிவாரணமாகவே இந்த 2000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. அரசாங்கமும் இச்சந்தர்ப்பத்தில் உயர்ந்தபட்ச ஒத்துழைப்பாகவே இதனை வழங்கியுள்ளது. இந்த நோய் நிலைமைகளை கட்டுக்குள் கொண்டு வந்து மீண்டும் பொருளாதாரத்தை வளமைக்கு கொண்டு வருவதே எமக்கு இப்போது தேவையாக உள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை தற்போது அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. டோக்கியோ பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்றுள்ள இலங்கையின் ஒரேயொரு வீராங்கனையான குமுது பிரியங்கா இன்று காலை மகளிருக்கான 100 மீட்டர் ஓட்ட போட்டியில் கலந்து கொண்டார். ගත සවිය බිඳුණු තැන සිත සවියෙන් නැගී සිටි ධෛර්යවන්තයින්ගේ ලෝක ක්‍රීඩා මංගල්‍ය පැරා ඔලිම්පික් 2020
100 மீட்டர் T47 பிரிவின் கீழ் முதற்கட்ட போட்டியில் கலந்து கொண்ட குமுது பிரியங்கா 13.31 வினாடிகளில் ஓட்ட தூரத்தை நிறைவு செய்து 8ஆம் இடத்தை பிடித்தார். அதனால் அவர் இப்போட்டி பிரிவில் இறுதிப் போட்டியில் பங்கு பெறும் வாய்ப்பை இழந்தார். இம்முறை அவர் பாராலிம்பிக் போட்டியில் பெண்களுக்கான நீளம் பாய்தல் T47 பிரிவின் கீழ் போட்டியிட உள்ளார். இதேவேளை பாராலிம்பிக் போட்டிகளில் இதுவரை 59 தங்கப்பதக்கம், 38 வெள்ளிப் பதக்கம், 32 வெண்கலப் பதக்கம் உள்ளடங்களாக 129 பதக்கங்களோடு சீனா முதலிடத்தில் உள்ளது. 2ஆம் இடத்தில் உள்ள பிரித்தானியா 23 தங்கம், 23 வெள்ளி மற்றும் 28 வெண்கலப் பதக்கம் என 80 பதக்கங்களை வென்றுள்ளது. இதேவேளை இலங்கை வீராங்கனைகளின் நேற்றைய திறமை வெளிப்பாடு தொடர்பில் அமைச்சர் நாமல் ராஜபக்ச இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் கருத்து வெளியிட்டார். நாம் மகிழ்கின்றோம். அதேபோல் இலங்கை பாரா ஒலிம்பிக் சங்கத்தின் செயற்பாட்டை நாம் வரவேற்கின்றோம். அவர்கள் பல வருடங்களாக திட்டமிட்ட செயற்பாட்டினூடாக முன்னோக்கி வந்தனர். அதேபோல் வீரர்களின் அர்ப்பணிப்பும் இங்கு முக்கியமானதாகும். அநேக சந்தர்ப்பங்களில் தோல்வி அடைந்தவுடன் அதற்கான காரணத்தை தேடுவார்கள். அவை இல்லை இவை இல்லை என்ற விடயங்களை கூறுவார்கள். ஆனால் இந்த வீரர்கள் தோல்வி அடைந்தமைக்கான காரணத்தை தேடாமல் வெற்றி அடைவதற்கான காரணத்தை தேடினார்கள். அதன் பிரதிபலன்தான் எமக்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. தங்கப்பதக்கம் வெல்வதென்பது இலகுவான விடயமல்ல, பல வருடங்களின் அர்ப்பணிப்பே ஆகும். வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த வைத்திய ஆய்வு நிறுவனத்தின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ஜெயர்வான் பண்டார இந்த வாக்குமூலத்தை வழங்குவதற்கு மேலும் 14 நாட்கள் கால அவகாசம் கூறியுள்ளார். தேசிய ஊடக கட்டுப்பாட்டு அதிகார சபை மற்றும் மருந்தாக்க கூட்டுத்தாபனம் தொடர்பில் ஊடக கலந்துரையாடலில் அவர் தெரிவித்த கருத்து தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காகவே ஜெயர்வான் பண்டாரவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தருமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிறுவனங்களின் தலைவர்கள் வழங்கியிருந்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. தேசிய ஊடக கட்டுப்பாட்டு அதிகார சபையின் தரவு அறிக்கைகள் அளிக்கப்பட்டமை மற்றும் ஊடக தயாரிப்பு தொடர்பில் ஜெயர்வான் பண்டார குறித்த ஊடக கலந்துரையாடலில் கருத்து வெளியிட்டிருந்தார். எனினும் ஜெயர்வான் பண்டார சார்பில் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணி ஜெயர்வான் பண்டார கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். இதேவேளை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலியை எதிர்வரும் 14ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த மார்ச் மாதம் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இனங்களுக்கிடையில் மோதல்கள் ஏற்படும் வகையில் கருத்து வெளியிட்டதாக அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. 290 கிலோகிராமுக்கு மேற்பட்ட ஒரு தொகை ஹெரோயின் போதைப்பொருள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதன் பெறுமதி 232 கோடிக்கும் அதிகம் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை 602,500 ரூபாய் போலி நாணயத்தாள்களுடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடற்படையினரால் ஆழ்கடலில் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போதே இந்த போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. கடல் வழி ஊடாக நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சித்த படகுடன் 5 சந்தேக நபர்களும் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட ஹெரோயின் போதைப்பொருள் 290 கிலோ 200 கிராம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கடற்படையினரின் புலனாய்வு பிரிவு மற்றும் மேலும் பல புலனாய்வு பிரிவினருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட ஒன்றிணைந்த தேடுதல் நடவடிக்கையின் போதே இந்த போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த படகு கடந்த மாதம் 30ஆம் தேதி புறப்பட்டு சென்றுள்ள அதேவேளை சர்வதேச கடற்பரப்பில் வெளிநாட்டு வியாபாரிகளூடாக இந்த போதைப் பொருள் பெறப்பட்டுள்ளதாக நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் ஹவுங்கல்ல, பலபிட்டிய, அபராது ஆகிய பிரதேசங்களை வசிப்பிடமாக கொண்டவர்கள். குறித்த ஹெரோயின் போதைப்பொருள் மற்றும் சந்தேக நபர்கள் குறித்து கடற்படையினர் மற்றும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் இணைந்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதே நேரம் 602,500 ரூபாய் போலி நோட்டுகளுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக விசேட புலனாய்வு பிரிவு தெரிவிக்கின்றது. குறித்த போலி நோட்டுகளை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட மடிக்கணினி மற்றும் அச்சு இயந்திரம், கையடக்க தொலைபேசி உள்ளிட்ட பல உபகரணங்களுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை நுவரெலியா வாராந்த சந்தையில் 75 வயதான மூதாட்டி ஒருவரை விட்டுச் சென்ற இவரின் பாதுகாவலரை தேடி நுவரெலியா போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நுவரெலியா போலீஸ் நிலையத்திற்கு அருகில் உள்ள வாராந்த சந்தை கட்டிட தொகுதிக்கு அருகில் குறித்த வயோதிப பெண்மணி நபர் ஒருவரினால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். தன்னுடைய ஆள் அடையாளத்தையும் அதேபோல் தன்னை விட்டுச் சென்றவர் தொடர்பான தகவல்களும் குறித்த வயோதிப பெண்ணுக்கு தெரியவில்லை எனவும் தெரிவித்த போலீசார் பல பிரிவுகளூடாக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. தனிமைப்படுத்தல் ஊரடங்கால் வாழ்வாதாரத்தை இழந்த அம்பாறை சாளம்பக்கேணி 1 கிராமத்தில் உள்ள மக்களுக்கு 2,000 ரூபாய் கொடுப்பனவை வீடு வீடாக சென்று வழங்கும் நடவடிக்கை கிராம உத்தியோகத்தர் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது.
அம்பாறை வரிப்பத்தாஞ்சேனி பகுதியில் வாழ்வாதாரத்தை இழந்த வறிய குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பனவு வீடு வீடாக சென்று கிராம சேவர்களால் வழங்கப்பட்டு வருகிறது. யாழ்ப்பாண பிரதேச செயலர் பிரிவில் கொரோனா தொற்று கால பகுதியில் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றிய சுகாதார பரிசோதகர்கள், குடும்ப நல தாதியர் உள்ளிட்டவர்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான பணப்பற்றுச்சீட்டுகளை வழங்கும் நிகழ்வு இன்று யாழ் 512வது படைப்பிரிவில் இடம்பெற்றது. சுகாதார பரிசோதகர்களுக்கு தலா 5000 ரூபாய் பற்றுச்சீட்டும், குடும்ப நல தாதியருக்கு 3000 ரூபாய் பற்றுச்சீட்டு என 30 பேருக்கு இவை வழங்கப்பட்டன. யாழ் பாதுகாப்பு தலைமையத்தின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஜெகத் கொடித்துவக்கு இதனை வழங்கி வைத்தார். ஜனாதிபதியின் சௌபாக்கிய வேலை திட்டத்தின் கீழ் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் ஆலோசனைக்கு அமைய குருநாகல் நகர சபை மற்றும் வடமேல் மாகாண சபை ஆகியவற்றில் 195 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் குருநாகல் ரந்தலியா குளம் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் பொருட்டு சிறுவர் பூங்கா, சுற்றுலா விடுதி, படகோட்டும் வசதி, நடைபாதை மருங்கு ஆகியன இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்தி நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பார்க்கிறோம். வணக்கம்.